ஹாய் மக்களே, வணக்கங்க. வாங்க சாப்பிட போகலாம். பாருங்கள், பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சாச்சுங்க. அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த சப்பாத்தி போட்டோம்னாலே அடுப்பெல்லாம் அப்படியே டஸ்ட்டாக இருக்குங்க. அந்த மாவு நம்ம மேல் மாவு தேய்க்கிறோம்ல, அதனால் அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன். நைட்டு இந்த வெள்ளிக்கிழமை தான் க்ளீன் பண்ணணுன்றல, அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேன். இப்போ பாருங்கள், சப்பாத்திங்க. நம்ம கோதுமை சப்பாத்திக்கு வந்துட்டு இது நேற்றைக்கு வச்ச பாவக்காய் இருக்குது. அப்புறம் நேற்றைக்கு மதியம் வச்ச சோறு தண்ணி ஊற்றி தயிர் ஊற்றி வச்சுருக்கேங்க. சரி, இந்த மதியத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா சப்பாத்தி என்ன தான் நீங்கள் நெய் தடவி வச்சாலும் மதியத்துக்கு அப்படியே ரஃப்பாக இருக்கும், நம்ம பல்லுக்கு செட் ஆகாது. இப்போ உருளைக்கிழங்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி வேக வச்சுட்டேன். அது மிச்சம் ஆயிடுச்சு. சரி, ப்ரெட் இருக்குல்ல, ப்ரெட்டில் வச்சு ஏதாவது ஃப்ரை பண்ணிக்கலான்ட்டு எடுத்து வச்சுட்டேங்க பாதியை. ஏன்னா எப்போ வச்சாலும் மீந்து போகுது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இது உப்பு உருளைக்கிழங்குங்க. சப்பாத்திக்கு உப்பு உருளைக்கிழங்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, நிறையா மசாலா எதுவுமே போடாமல் உருளைக்கிழங்கு வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கிட்டு வெங்காயத்தை பல்லாரி வெங்காயத்தை இதுக்கு கொஞ்சம் நிறையா போடணும். 3 உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி 3 உருளைக்கிழங்கு நல்லா நீல வாக்கெல்லாம் கட் பண்ணிக்கிறணும். கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஒரு 7-8 பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ எண்ணெயை ஊற்றி கடுகு பருப்பு போட்டு ஜீரகம் போட்டு அப்படியே வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க வெங்காயம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே மதிச்சு வச்ச உருளைக்கிழங்க போட்டு நல்லா மூடி வச்சு சிம்மிலேயே போட்டு மூடி வச்சு எடுத்தோம்னா நல்லா மணமாகவும் சுவையாகவும் இருக்கும் சப்பாத்திக்கு. இதை பருப்பு சோறு, ரசம் சோறு, நீங்கள் எதுக்கு வேணாலும் காம்பினேஷனாக சாப்பிட்லாம். ஆனால் சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதிக மசாலா போடாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்கள் கொத்தமல்லி தழையெல்லாம் போட வேண்டாம். நான் சொன்ன மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேறு லெவலில் இருக்குங்க. அந்த அப்படியே காலி ஆயிடும். நான் எப்பயுமே அதிகமாக வச்சு ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிருவேன். இப்போ அப்படிலாம் பண்ணுறதில்ல, அப்பப்போ செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் செய்வேன். அதனால பாருங்களேன், எப்போயுமே நிறையா செய்கிற கை பக்குவத்துக்கு நிறையா வேக வச்சுட்டேன். அதை ஒரு 3 துண்டு அப்படியே எடுத்து வச்சாச்சு. ஏன்னா அதையும் போட்டோம் அப்படின்னா இது சாயங்காலம் வரைக்கும் இருக்கும். அதனால் நான் இப்போ வாங்க, இது உப்பு உருளைக்கிழங்கு சப்பாத்தியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. பாய்ங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.